வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வேக்கன்சி எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லலை அப்படின்னாலும் இப்போ இன்னொரு டைம் சொல்கிறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் பிசி எக்ஸாமுக்கு வந்து 8000லேருந்து 10,000 வரைக்கும் வேக்கன்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கு 800லேருந்து 1200க்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, இந்த 4 எக்ஸாமுமே இந்த வருஷம் வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 28 இல்லை 29 கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கான எல்லா டவுட்டுக்கும் இந்த ஆனுவல் பிளானர் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ வேக்கன்சி, எந்த மாதம் எக்ஸாமு, எப்போ எக்ஸாமு, இது எல்லாமே வந்து அந்த ஆனுவல் பிளானரில் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா? கன்ஃபார்மாக 28ஆம் தேதி இல்லை 29ஆம் தேதி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆச்சுன்னா இதுக்கான எல்லா விடையும் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல படிங்க. படித்தா மட்டும்தான் வரக்கூடிய வேக்கன்சியில் நமக்கான ஒரு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது இப்போ வரப்போகுது, அது அப்போ வரப்போகுது, இல்லை வராது அப்படின்லாம் நீங்களே எந்த முடிவுக்கும் வராதிங்க. ஜான் 2 புது லிஸ்ட்டு. சரிங்க, அந்த 42 பேர்த்துக்கான லிஸ்ட்டு வந்து ரிவைஸ்டு லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஜான் 7 ஹியரிங்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜான் 7 வந்து கன்ஃபார்மாக ஒரு ஃபைனலைஸ் ஆயிரும் கேஸு. அது கேஸ் ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க ட்ரைனிங்க்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கும் போர்டு வந்துடும், யூஎஸ்ஆர்பி போர்டு வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க அதுக்கு முன்னாடியே ஆனுவல் பிளானரில் சொல்லிடுவாங்க. ஆனுவல் பிளானரில் சொல்லிட்டாங்க அப்படின்னா 10 நாள், ஒரு மாதம் முன்ன பின்ன கன்ஃபார்மாக எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இல்லை 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது வந்தது அப்படின்னா உங்களோட அத்தனை டவுட்டுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ ஃபீல் பண்ணாமல் படிங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷமாக வேலைக்கு போய்கிட்டே படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.